ஆதிசங்கரர் கனகமழைய கொட்டினார் இல்லையா? கனகதாரா சோஸ்திரம்னு அழகான வடமொழி பாடலை பாடி மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்று தங்க மழை பொழிய வைத்தார். அதனால நானும் தங்கம் வாங்குறேன். சரி, ஆனா அந்த தங்க மழை பொழிய காரணம் என்ன? அந்த குழந்தை ஆதிசங்கரர் பசியோட வரும் பொழுது அந்த பெண் சுசீலை தன்னுடைய இல்லத்தில் இருந்த அழுகும் நிலையில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை தனக்கும் வைத்துக் கொள்ளாமல் அந்த குழந்தைக்கு கொடுத்த அன்னதானம். அப்ப அன்னதானம் என்பது எல்லா விரதத்திற்கும் முன்பு. நான் தாங்க பட்னியா இருக்கணும் விரதம், நான் முழு நாள் விரதம் மிக சிறப்பு. டீடாக்சிஃபிகேஷன், நம்முடைய உடம்பு நச்சுத்தன்மையை இழக்கும். பல முறை நம்ம பேசியிருக்கோம். சரி, எனக்கு விரதம் இருக்க முடியல. ஆனா எனக்கு விரதம் இருக்க முடியாததற்கு ஒரு காரணம் இருக்கும். வயோதிகம், உடல்நிலை, எந்த ஒரு காரணமாக இருக்கட்டும். ஆனா அன்னதானம் பண்ண முடியாததுக்கு காரணமே இல்லையே. அதுவும் குறிப்பா வைகாசி மாசம் நல்லா வெயில் இல்லையா? மே, ஜூன் நல்லா கோடை காலம். அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு யாராவது நன்மை பண்ணா என்னங்க சொல்லுவோம்? என் வயிற்றுல பாலை வார்த்தீங்கப்பா. அப்போ ஒரு நன்மை இருந்தா வயிறு குளிர்ச்சி பெற்றால் என் வயிறில் பாலை வார்த்தீர்கள் என்று சொல்கின்றோம் ஒரு நிம்மதிக்கு. அப்ப பலரும் இறைவனுக்காக கோயிலில் வெயிலில் வந்து வழிபாடு செய்வார்கள். வைகாசி விசாகத்திற்கு காவடி தூக்குவாங்க, பால் கூட எடுப்பாங்க, இல்ல வெறுமனே வந்து முருகனை வழிபாடு செய்வாங்க. ஆனா நல்ல உச்சி வெயில்ல வந்து லைன்ல நிற்பாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 51 பேருக்கோ 101 பேருக்கோ இல்லைங்க, அவ்வளவு வசதி இல்லை, 11 பேருக்கும் நீர்மோர் பானகம் கொடுங்க. அவர்கள் வயிறு குளிர 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 உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும்.